யோக நித்திரை. சவாசனத்தில் கால்களை சற்று விரித்தும் உள்ளங்கைகள் மேல்நோக்கி இருக்குமாறும் படுக்கவும். உடல் அசைக்க தேவையற்ற வகையில் ஆடை, தலையணை அல்லது போர்வையை சரி செய்து கொள்ளவும். கண்களை மூடி நான் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பேன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். சங்கல்பம். நிகழ்காலத்தில் ஒரு நேர்மறையான சுருக்கமான வாக்கியத்தை நினையுங்கள். உதாரணமாக, நான் அமைதியாக இருக்கிறேன் அல்லது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இதை முழு நம்பிக்கையுடன் மனதிற்குள் 3 முறை சொல்லுங்கள். உடல் விழிப்புணர்வு பயணம். முயற்சி ஏதுமின்றி சொல்லப்படும் உடல் உறுப்புகளுக்கு உங்கள் கவனத்தை மட்டும் கொண்டு செல்லுங்கள். கட்டை விரல், விரல்கள், உள்ளங்கை, மணிக்கட்டு, முழங்கை, தோள்பட்டை, இடுப்பு, தொடை, முழங்கால், கணுக்கால், குதிகால், பாதம், கால், விரல்கள். இடது பக்கம். கட்டை விரல், விரல்கள், உள்ளங்கை, மணிக்கட்டு, முழங்கை, தோள்பட்டை, இடுப்பு, தொடை, முழங்கால், கணுக்கால், குதிகால், பாதம், கால், விரல்கள். பின்புறம். தோள்பட்டை, எலும்புகள், பிட்டம், முழு முதுகுத்தண்டு. முன்புறம். உச்சந்தலை, நெற்றி, புருவங்கள், கண்கள், கன்னங்கள், மூக்கு, உதடுகள், தாடை, தொண்டை, மார்பு, தொப்புள், வயிறு, முழு உடல், வலது கால், இடது கால், கைகள், உடல் பகுதி, தலை என உடல் முழுவதையும் ஒன்றாக உணருங்கள். சுவாச கவனிப்பு. சுவாசத்தை மாற்ற வேண்டாம். இயல்பான மூச்சை கவனிக்கவும். 27 இருந்து 1 வரை பின்னோக்கி எண்ணவும். உதாரணமாக, 27 உள்ளே, 27 வெளியே. கவனம் சிதறினால் மீண்டும் 27 இருந்து தொடங்கவும். மனக்காட்சிகள். கீழே உள்ள காட்சிகளை மனக்கண்ணில் தெளிவாக காண முயலுங்கள். சுடர்விட்டு எரியும் மெழுகுவர்த்தி, பனி படர்ந்த பிரம்மாண்டமான மலை, இருண்ட வானில் பிரகாசமான முழு நிலவு, கடற்கரையில் மோதும் அலைகள். பயிற்சியை முடித்தல். பயிற்சியின் தொடக்கத்தில் சொன்ன அதே தீர்மானத்தை மீண்டும் 3 முறை சொல்லுங்கள். சுவாசம், தரை மற்றும் அறையில் உள்ளே ஒலிகளை உணர தொடங்குங்கள். மெதுவாக விரல்களை அசைத்து உடலை நீட்டி மெதுவாக எழுந்து அமரவும். ஓம் தியானம். ஓம் என்ற உச்சரிப்பது உங்களை பிரபஞ்சத்தின் ஆதி அதிர்வுடன் இணைக்கிறது. மூச்சை வெளியே விடும்போது அந்த ஒலியை எழுப்புவதன் மூலம் உங்கள் தனிப்பட்ட விழிப்புணர்வை படைப்பின் மூலத்துடன் இருக்கிறீர்கள். ஓம் என்பது ஆ, உ, ம் ஆகிய 3 எழுத்துக்களும் அதை தொடர்ந்து வரும் அமைதி என்ற நிலையும் சேர்ந்தது. இந்த அமைதி ஒலிகளுக்கு அப்பாற்பட்ட தூய விழிப்புணர்வை குறிக்கிறது. ஆ என்ற முதல் எழுத்து உடலின் கீழ் பகுதியிலிருந்து தொடங்குகிறது. இது மணிப்புரக சக்கரத்தில் அதிர்வுகளை உண்டாக்கி ஆற்றலை மார்பு மற்றும் இதய பகுதியை நோக்கி மேல் நோக்கி அனுப்புகிறது. ஊ என்ற 2ஆம் எழுத்து ஒலியை தொண்டை வரை கொண்டு செல்கிறது. அன்னப்பகுதியின் வழியாக செல்லும் இந்த ஒலி இதயத்திற்கும் மனதிற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. என்ற 3ஆவது எழுத்தை நீட்டி உச்சரிக்கும் போது பற்கள் மென்மையாக ஒன்றை ஒன்று தொடுகின்றன. இது தொண்டையிலிருந்து ஆகன சக்கரத்திற்கு வலிமையான அதிர்வுகளை கடத்துகிறது. முறையாக பயிற்சி செய்யும் போது இந்த ஒலி ஆற்றலை இடுப்பு பகுதியிலிருந்து உச்சி வரை கொண்டு செல்லும் மின்தூக்கி போல செயல்படுகிறது. இது உடலில் உள்ள நாடிகளை தூய்மைப்படுத்துகிறது. ஓம் தியானத்தின் இறுதி நோக்கம் ஒருவரை ஆழ்ந்த தியான நிலைக்கு இட்டு செல்லுவதாகும். இந்த ஒலியை திரும்ப திரும்ப உச்சரிப்பதன் மூலம் மனம் அமைதியடைந்து ஒலியை தொடர்ந்து வரும் அந்த பேரமைதியில் லயிக்கிறது. ஆழ்ந்த தளர்வு நுட்பம். சவாசனத்தில் படுக்கவும் அல்லது நாற்காலியில் அமரவும். கால் விரல்கள் முதல் தலை வரை உடலை மனதால் ஒரு முறை கவனிக்கவும். இறுக்கம் உள்ள இடங்களை கண்டறித்து தளர்வடையட்டும்.
என்று உங்களுக்குள் மென்மையாக சொல்லிக்கொள்ளுங்கள். கீழுடல் தளர்வு. ஆ ஒலி. உங்களது கவனத்தை கால் விரல்களில் இருந்து இடுப்பு வரை கொண்டு வரவும். கால்கள் மற்றும் இடுப்பு தசைகளை தளர்த்தவும். ஆ என்ற ஒலியை 1 அல்லது 2 முறை உச்சரிக்கவும். அதன் அதிர்வு கால்கள் மற்றும் இடுப்பு பகுதியில் பரவுவதை உணரவும். நடுவுடல் தளர்வு. ஊ ஒலி. இடுப்பு முதல் கழுத்து வரை கவனத்தை செலுத்தவும். வயிறு, மார்பு, முதுகு மற்றும் கைகளை தளர்த்தவும். இதயம், நுரையீரல் போன்ற முக்கிய உறுப்புகள் தளர்வடைவதாக கற்பனை செய்யவும். ஊ ஒலியை எச்சரிக்கவும். அதன் அதிர்வு உடல் முழுவதும் பரவுவதை உணரவும். மேலுடல் தளர்வு. ஒலி. கவனத்தை தலைப்பகுதிக்கு, முகம், காதுகள், மூளை மற்றும் உச்சி கொண்டு வரவும். தாடை, கண்கள் மற்றும் நெற்றியை தளர்த்தவும். உதடுகளை மென்மையாக மூடி என்ற ஒலியை உச்சரிக்கவும். அந்த அதிர்வு தலை முழுவதும் மென்மையாக பரவுவதை உணரவும். முழு உடல் அதிர்வு. ஆ உ ம். கால்விரல் முதல் தலை வரை உடல் முழுவதையும் ஒரே நேரத்தில் கவனிக்கவும். ஒரு நீண்ட மூச்சில் ஆ உ என் மூன்றையும் சேர்த்து உச்சரிக்கவும். அந்த அதிர்வு உடல் முழுவதும் ஒரு பேரலை போல பாய்வதை உணரவும். விரிவடைதல் மற்றும் ஆனந்தம். உடல் பற்றிய விழிப்புணர்வை முற்றிலும் கைவிடவும். ஒரு பரந்த நீல வானத்தை கற்பனை செய்து உங்கள் மனதை அந்த எல்லையற்ற அமைதியிலும் பரவெளியிலும் இணைய விடுங்கள். மெதுவாக விழிப்புணர்வை மீண்டும் உடலுக்கு கொண்டு வரவும். 3 முதல் 5 முறை ஓம் என்ற உச்சரிக்கவும். உடன் லேசாகி இருப்பதையும் தலை முதல் கால் வரை ஒரு அமைதியான உணர்வு பரவி இருப்பதையும் கவனித்து பிறகு கண்களை மெதுவாக திறக்கவும்.